வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வாழைப்பழத்தில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு அனைத்து காலநிலையிலுமே வாழைப்பழம் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழமாக இருக்கு. நம்ம தினமும் ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் எந்த வாழைப்பழத்தை வேணால் எடுத்துக்கலாம். இது நம்மளுடைய உடலை நீண்ட காலம் ஆரோக்கியமாக வைத்திருக்கும். வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, கால்சியம், இரும்பு சத்து மற்றும் விட்டமின் ஏ எல்லாம் இருக்கிறதால நிறைய மருத்துவன்மைகளை வாழைப்பழம் நமக்கு கொடுக்கும். வாழைப்பழம் நம்ம சாப்பிடும்போது செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நீரிழிவு நோயெல்லாம் நம்ம கட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளலாம். வாழைப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் மாதிரி காய்கறி போன்ற வடிவங்களில் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சரிவாக மக்களே. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமான அமைப்புக்கு நன்மை பயக்கும் வாழைப்பழம். ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். வாழைப்பழத்தில் ஏராளமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் இருக்கு. இது மலச்சிக்கலை நீக்குகிறது. வாயு, வயிற்று வலி மற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய பிடிப்புகள் போன்ற பிரச்சனைகளுமே வாழைப்பழம் நீக்குகிறது. தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டு வந்த முடியும்னா வயிறு ஆரோக்கியமாக இருக்கும். வாழைப்பழம் உடலை ஆரோக்கியமாக வைத்து உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறைபாட்டை பூர்த்தி செய்யும். வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் வாழைப்பழம் பேருதவியாக இருக்கும். எனவே நம்ம செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறதுக்கும் ஜீரண மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கும் சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழ்வதற்கு நார் சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமான மண்டலம் மிகவும் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கும். எந்த விதமான செரிமான பிரச்சனையும் நமக்கு வந்து இருக்கவே இருக்காது. எலும்புகளை வலுப்படுத்தும் வாழைப்பழம். தினமும் ஒரு வாழைப்பழம் நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல்ல எலும்புகள் வலுவடைய ஆரம்பிக்கும். வாழைப்பழத்தில் ஏராளமான கால்சியம் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் இருக்கு. இது எலும்புகளை பலப்படுத்துது மற்றும் பலவீனத்தையும் நமக்கு வந்து நீக்குகிறது. அதாவது எலும்பு உங்களுக்கு முன்னாடியே ஸ்ட்ராங் பண்ணும். எலும்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே வாழைப்பழம் கியூர் பண்ணும். காரணம் வாழைப்பழத்தில் ஏராளமான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ப்ரோபயாட்டிக் பாக்டீரியா உங்களுடைய உணவுகளிலிருந்து கால்சியத்தை உறிஞ்சும். இதனால உங்களுடைய உடல் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்கும். எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்ளலாம். எந்த விதமான எலும்புகள் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம் போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களை நலமோட எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். ஸோ எலும்புகளை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு வாழைப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு வாழைப்பழம் நன்மை பயக்கும். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் வாழைப்பழங்களை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். தினமும் ஒரு வாழைப்பழங்களை சாப்பிட்டு வருவது நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த செய்யறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தில் தங்களுடைய அந்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடு வைத்துக் கொள்ளலாம். ஏன் அப்படின்னா வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய அதிக அளவு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்கு. இந்த நார் சத்து உங்களுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கும். அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை குறைச்சிரும், கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளும். நீரிழிவு நோயில் பல பழங்களை வந்து பார்த்தோம். நீரிழிவு நோயால் இருக்கிறவங்க, அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பல பழங்களை சாப்பிட முடியாது. கடுமையான உணவு பழக்க வழக்கத்தை அவங்க கடைபிடித்தே ஆகணும். ஆனால் வாழைப்பழத்தை அவங்க எடுத்துக்கலாம். வாழைப்பழங்கள் வந்து குறைந்த அளவில் உட்கொள்வதால் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ரத்தத்தில் அவங்களுடைய சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். நாளடைவில் அவங்க வந்து சுகர் ப்ராப்ளத்திலிருந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் விடுபடுவதற்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். மன அழுத்தத்தை போக்கும் வாழைப்பழம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த படபடக்கக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது எல்லாமே வந்து கியூர் பண்ணிக்கலாம். தினமும் ஒரு வாழைப்பழங்களை சாப்பிடுவது மன அழுத்த பிரச்சனையை நீக்கும். வாழைப்பழத்தில் ட்ரிப்டோஃபான் என்ற ஒரு ஊட்டச்சத்து இருக்கு. இது நம்மளுடைய உடலில் செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மகிழ்ச்சி ஹார்மோன் என அழைக்கப்படக்கூடிய ஹார்மோன்களை சுரக்க வைக்கும். இதுக்கு தூக்க ஹார்மோன்கள் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய மன அழுத்தத்தை போக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள். இந்த ஹார்மோன்கள் சுரப்பதன் காரணமாக மகிழ்ச்சியான ஹார்மோன்கள் நமக்கு வந்து உருவாக ஆரம்பிக்கும். இப்போ இது உடல்ல உருவாகி மன அழுத்த பிரச்சனைகள் நமக்கு இருக்கும், நமக்கு வந்து நீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஹார்மோன்கள் நமக்கு சுரக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு நீங்க ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு ஆரோக்கியமான தூக்கத்தை, உறக்கத்தை வந்து வாழைப்பழம் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ மன அழுத்தத்தை நீக்கி நிம்மதியான ஒரு தூக்கத்தை பெறுவதற்கெல்லாம் வாழைப்பழங்கள் எடுத்துக்கலாம். வாழைப்பழங்கள் செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறதால தான் நமக்கு வந்து மன அழுத்தத்தை அது குறைக்குது. ஸோ எந்த விதமான ஸ்ட்ரெஸ், டென்ஷனும் இல்லாமல் உங்களுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யறதுக்கு வாழைப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். எடையை கட்டுப்படுத்தும் வாழைப்பழம். வாழைப்பழத்தில் ஏராளமான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்துக்கள் மற்றும் மாவுச்சத்து இருக்கு. இது உங்களை நீண்ட நேரம் பசியாக உணர விடாமல் தடுக்கும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணும் வாழைப்பழம். இதனாலேயே அதிகமாக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டு உங்களுடைய உடம்பை நீங்கள் இன்னும் வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க.
உங்களுடைய எடையை குறைக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். காலை உணவு அல்லது மாலை நேர ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் வாழைப்பழத்தை வந்து எளிதாக நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நீண்ட நேரம் பசி எடுக்காமல் இருக்கிறதோடு விரைவில் உங்களுடைய உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் தினமும் ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகள், அந்த கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைக்கப்பட்டு சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் வாழைப்பழம் உங்களுடைய உடல் எடையை குறைத்து தரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாத காலம் அல்லது ஒரு மாதங்களிலிருந்து 2-3 மாதங்கள் வந்து வாழைப்பழங்களை தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுடைய உடல் எடை சைடு எஃபெக்ட் எல்லாமே குறையிறத நீங்களே உங்களுடைய கண்கூடாக பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு வாழைப்பழத்தில் நிறைய நன்மைகள் இருக்குது. எனவே தொடர்ந்து தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம். செவ்வாழைப்பழமாகவும் அல்லது மொந்தன் வாழைப்பழம், பேயன் வாழைப்பழம், வாழைப்பழங்கள் இருக்கக்கூடிய அனைத்து வகைகளையுமே நீங்கள் தினமும் ஒரே ஒரு வாழைப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளில் உங்களுடைய உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அல்லது இரவு உணவுகளை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.